ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். இன்றைக்கி டே 33 இன் பிக் பாஸ் ஹவுஸ். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னாக்க காலம்புற 8 மணி சாங்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நாள் நிகழ்வுகள் எதுவும் இல்லை. அடுத்தது எல்லா கண்டஸ்டண்ட்டும் 3 கெஸ்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மெயினாக மேல் கண்டஸ்டன்ட்ஸ் தான் இருந்தாங்க. அதில் திவாகர் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்ல வர உடனே இவர் தீபக் எழுந்து, உங்களை டாஸ்க் பண்ண விட்டா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னுட்டு, யார் கேட்டாலும் கேட்கலனாலும் நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டு போயிடுறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, டாஸ்க்கு என்னன்னு கவனித்து டாஸ்க்கை பண்ணுங்கள், ஏதோ 1-2 ரீல் பண்ணினா தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்க பிக் பாஸ் கூப்பிட்டு உங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாரு. ஏன் சீக்கிரமே முடிச்சிட்டாங்கன்னு தெரியல டாஸ்க்கை. அவங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க. பிக் பாஸ் வெளியில் நின்று நீங்கள் அப்படியே என்னுடைய ரொம்ப ஃபேவரேட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்லாம் சொல்லி நிறைய வாழ்த்தி எல்லாம் பண்ணி கிளம்பிட்டாங்க. இவங்க வந்ததில் ஒரு விஷயத்தை பயங்கரமாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ, அதாவது வெளியில் பார்வதி தான் ப்ரமோவதிங்கிற அளவுக்கு ப்ரமோவில் இடம்பெறுறாங்க. நல்லதாவோ கெட்டதாவோ பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அவங்க தான் வெளியில் தெரிகிறாங்க. அவங்க தான் இந்த ஷோவையே நடத்திட்டு போகிறாங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அவங்க தான் ஷோவையே நடத்திட்டு போகிறாங்க அப்படின்னாக்க நம்ம அவங்க கூட சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பலருக்கு தோணும். இன்றைக்கி பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் அது பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னாக்க திவ்யாவை விக்ரம் என்னை பாடி ஷேமிங் பண்ணுறீங்க அப்படின்னு அக்யூஸ் பண்ணார். அதாவது அவர் தூங்கிட்டு இருந்திருக்காரா இல்லை டயர்டாக படுத்துட்டு இருந்திருக்காரா தெரியல, இந்த பாடி நகர்ந்து வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு நகைச்சுவையாளருங்கிறதுனால இந்த நகைச்சுவையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நான் பேசினேன், சாரி அப்படின்ட்டு போயிடுறாங்க. மற்றவங்கள எல்லாரையும் பாடி ஷேமிங் பண்ணும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க விக்ரம்? கூடவே தானே இருந்தீங்க. தனக்குன்னு வந்தோடனே வலிக்குதா இல்லை பேசணுமே அப்படிங்கிறதுக்காக பேசுகிறீங்களா அப்படின்னு தோணினது. அடுத்தது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஒஸ்ட்டு சூஸிங் தான். லிட்ரலாக 24 ஹவர்ஸில் பார்த்தா இந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு சூஸிங் மட்டுமே 4 மணி நேரம் நடந்ததுங்க. பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. பெஸ்ட்டுக்கு யாரெல்லாமோ என்னென்னலாமோ சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்க இதில் பார்வை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு விக்ரம் ரொம்ப நல்லா சொன்னார். பிரஜினோட சொன்ன ரீசன் நல்லா இருந்தது. ஈவன் தோ சாண்ட்ரா ஒரு இஷ்யூவில் இருந்தால் கூட நான் இது பண்ணலை, யார் விக்ரம் சொன்னார் பிரஜின். அதுக்கு சொன்னது சாண்ட்ராவுக்கு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது கூட அவர் இன்டர்ஃபியர் பண்ணலை. ஆஸ் அ கேப்டனாக நான் இருக்கும்போது என்னை நல்லா சப்போர்ட் பண்ணினார். ஆஸ் வெல் காலம்பரை பக்காவாக யூனிஃபார்ம் போட்டு ரெடியாக எஸ் மேனேஜர் என்ன பண்ணணும்னு கேட்டார். எனக்கு அந்த விதங்கள் நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னு விக்ரம் சொன்னது நல்லா இருந்தது. பிரவீன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார். ஐயோ பாருங்கிற வார்த்தை என் வாயில் வராதுன்னு இப்படிலாம் பண்ணி பாருன்னு சொன்னோன்னே பிக் பாஸே குட் ஒன் பிரவீன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆக்ட் பண்ணி சொன்னாங்க. அடுத்தது இந்த வார கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்கு பாருவும் சபரி, பாரு, பிரவீன் ஆல்ரெடி இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன ரூல் படி இந்த வார கேப்டனான திவ்யாவும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே திவ்யா ஐயோங்கிற மாதிரி ஒரு ஜாட காமிக்க, திவ்யா இந்த மாதிரி சொன்னான்னாக்க அதுக்கு ஒரு புன்னகையாவது செய்யணும் அப்படின்னு உடனே ஓகே பிக் பாஸ், தேங்க்யூ பிக் பாஸ்னு நல்லா தெரியுது நீங்கள் சொல்கிற விதம் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டார் பிக் பாஸ். ஆமாம், பிகாஸ் ரொம்ப கஷ்டம். இந்த வாரம் தலைவராக இருந்து இந்த இதுவும் ஹோட்டல்லையும் மேனேஜர் பதவியை கொடுத்து அவங்கள பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க. அவங்க நான் வெளியில் என்னென்னலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ அத்தனையும் உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க, கத்திகிட்ருக்காங்க. டிசிப்ளின் இல்லை. இன்றைக்கி விக்ரம் வேறு இழுத்து விட்டார். பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு இவங்க தான் சொன்னாங்க, ஆனால் அதையும் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி அவரும் இழுத்து விட்டார். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுங்க. இதில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் பாரு அப்படின்னொன்னே திவ்யா எழுந்து பிக் பாஸ் பாரு 8 ஓட்டில் இருக்காங்க அப்படின்னொன்னே அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறாரு பிக் பாஸ். ஓகே பார்வதி தான் இந்த வார பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னொன்னே பாரு
கேங் உங்களுக்கு ஓட்டு போட்டுருச்சா, அதாவது நீ ஒரு கேங் ஃபார்ம் பண்ண, அது உனக்கு ஓட்டு போட்டுருச்சா அப்படின்னு பிக் பாஸ் கேட்க வெக்கமே இல்லாமல் ஹஹா ஆமாம் பிக் பாஸ் அப்படின்னு வேற சிரிச்சிட்டு சொன்னாங்க. இவங்க கேங் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேங்கில் வந்து வியன்னா ஆரம்பத்துலேருந்தே இருந்துகிட்ருக்காங்க. இப்போ அமித், இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறது துஷார், சுபிக்ஷா, இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கேங் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருச்சு. எகைன் என்ன நடக்குது அங்கே? கமருதீன் ஆன் அண்ட் ஆஃப்லேயே இருக்கார். திரும்ப நேத்திக்கு அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருந்த போஸ்ட் லிவிங் ரூமில் பார்த்தா உண்மையிலே அவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னு இன்னும் டிசைட் பண்ணாமத மாதிரியே உட்காந்துருந்த மாதிரியே தான் இருந்தது. பிரஜின் சாண்ட்ரா தேர் கப்பிள், அவங்க கூட அவ்வளோ க்ளோஸாக உட்காரல. ஆனால் இந்த அம்மா அவ்வளோ க்ளோஸாக உட்காந்து ஒவ்வொருத்தர் சொல்கிறதுக்கும் அவரை பார்த்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க, அவர் இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க, அங்கே வேற என்னமோ ஒன்று போயிட்டு இருந்தது. அடுத்தது ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் பிரஜின் வந்து அமித்தை சொல்கிறாரு, பிகாஸ் யாருக்கும் ஒரு பொண்ணை வந்து உள்ளே போட்டு பூட்டி வச்சு 7 அடி ஒசரத்தில் நின்று இது பண்ணுறதுக்கு, இன்டிமிடேட்னு அவர் சொல்லலை, பட் அந்த மாதிரி பயமுறுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதுவும் இல்லாமல் நீ பண்ணினது என் பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னா நாங்கள் 2 பேரும் தனித்தனி கண்டஸ்டண்ட் தான், ஆனால் நான் வந்து வேற ஒரு பிரஜினை எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு வார்னிங்காகவே கொடுத்தாரு. எந்த பொண்ணை பண்ணியிருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன்னாரு. ஆனால் சாண்ட்ரா அப்படியே லெஃப்ட் ஹேண்டால் அந்த கதவை திறந்து ஹே சீப்போடா அப்படின்னு வெளியில் வந்தாங்க. அது அதை விட மாசாக இருந்தது. சாண்ட்ரா பண்ணது எல்லாத்தையுமே நம்மளால் ரசிக்க முடிஞ்சுது, பிகாஸ் அது ஒரு டாஸ்க்கு. ஆனால் இவங்க யாராலையுமே அவங்க பண்ணது துப்பினது மட்டும் தப்பு, அச்சுன்னு ஸ்னீஸ் பண்ணாங்க இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் தவறு இல்லைன்னு சொல்லலை. இவங்க யாருக்குமே தெரியாததுனால 10 பேர் சாண்ட்ரா மேலே குத்துறாங்க. அவங்க தான் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னுட்டு. அடுத்தது எஃப்ஜே 2 பேரையும் போட்டு உள்ளே பூட்டி வைக்கணும்னு சொன்ன உடனே இதோட முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து ஆஸ் யூஷுவல் பாரு எழுந்து வந்து நான் ஒரு விஷயத்தை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்பயே நிறுத்த வேண்டியதானே பிக் பாஸ், அதை எதுக்கு பிக் பாஸ் நிறுத்தாமல் பாரு இது அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லாமல் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எதுக்காக வெயிட் பண்ணினார். அவங்க பிரஜினை போய் தொட்டிருக்காங்க. பிரஜின் வந்து இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதன்னு அவங்க கையை தள்ளி விட்டுருக்காரு. அவர் கையை தள்ளி விட்டது இவங்களுக்கு வலிச்சு தான். ஒரு பொண்ணை தொடர்றது எப்படி தவறோ அதே மாதிரி ஒரு எல்லாட்டையும் ஆர்ம் லெங்த் டிஸ்டன்ஸ் பண்ணி பேசு அப்படிம்பீங்க இல்லை, உங்களுக்கு எங்கே போச்சு அந்த ஆர்ம் லெங்க்த்து? நீங்கள் எதுக்கு போய் பிரஜினை வெட்டியாக தொட்டிங்க? வேணும்னு கிளப்பி விடதானே. அடுத்தது அவர் தட்டினது இவங்களுக்கு கையை வலிச்சுதான். நீங்கள் ஜிம் பாடியாக இருக்கலாம், நான் அது இல்லை, அப்படிலாம் இல்லைன்னு தெரியும் போது எதுக்கு அவர்கிட்ட போனீங்க? ஸோ ஏதோ ஒன்று திரும்ப பாரு க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆஸ் யூஷுவல். அண்ட் இது வந்து முன்னாடியே நடந்திருக்கு, இன்றைக்கி நடந்த நிகழ்வு இல்லை. 2 நாள் முன்னாடி நடந்ததை கொண்டு வந்து உட்காத்தி வச்சு எல்லாரையும் எனக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சு தெரியுமா, உனக்கு நடந்தால் அது அநியாயமே கிடையாதுமா, உனக்கு ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் அது அநியாயங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்க, நான் வந்து அதை வன்மையாக கண்டிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. உடனே திவ்யா கேட்டாங்க, எல்லாருமே ஆட் ஆன் பண்ணலாமா, அப்போ அடுத்தது ஏன் நம்பருங்க? பிரஜின் இல்லை, இந்த அக்விசிஷனுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னாரு. அப்போ பிக் பாஸ் குறுக்கிட்டு பிரஜின் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும், ஆனால் இந்த டாஸ்க்கை முடிச்சிருங்கன்ட்டாரு. இது என்ன பிக் பாஸ் நியாயம்? பாரு பேசும்போது மட்டும் நீங்கள் கூட பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்க தோணுது. அடுத்தது பிரஜின் வந்து நல்லா சொன்னார், அவங்க தொட்டாங்க, ஏன்னா அவர் வெளியில் பார்த்துருக்காரு கமருதீன் கிட்ட எந்த அளவுக்கு இந்த அம்மா இழைஞ்சாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் என்ன பேட் டச் பண்ணுறாங்கிற லெவலுக்கு இல்லை, அந்த வார்த்தையே சொன்னாங்க திவாகர் கிட்ட போய் அவங்ககிட்ட வச்சுக்கக்கூடாது, அவனை ஒரு லிமிட்டில் தான் நிறுத்தணுன்னாங்க. இன்றைக்கி எந்த லிமிட்டில் நிறுத்தியிருந்தாங்க தெரியல, அவங்களுக்கு தான் வெளிச்சம். கேட்டால் நாங்கள்லாம் அடல்ட்ஸ், எங்களுக்கெல்லாம் இது இருக்குது, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வேற அப்பப்போ டயலாக் விட்டுக்கிறாங்க. பிரஜின் வந்து நான் ஒரு ஹஸ்பண்ட், எனக்கு 2 குழந்தை இருக்குது, ஒரு ஃபேமிலி மேன், நான் ஒரு நல்ல விதமாக வளர்க்கப்பட்டு வெளியில் கூட கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி நீ யாரும் என் இமேஜை கெடுக்க வேண்டாம்
அப்படி ஏன்னா வெளியில் கமருதீன் இமேஜ் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நல்லா தெரியும். அதுக்கு நான் வந்து பேச்சுலரும் கிடையாது உங்களோட விளையாட்டுக்கள்லாம் விளையாடுறதுக்கு. இது வந்து பேச்சுலர் இதுங்கிறது கிடையாது. சபரி எந்த அளவுக்கு அவங்க கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறத நாள்லேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். கிட்டேயே வர விட மாட்டேங்கிறாரு சபரி. நோ, அந்த டிஸ்டன்ஸ்லேயே நில்லுன்னு இந்த அம்மா எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பின்னாடி சொல்கிறாங்க, நான் என்ன இது என்ன துஷார்கிட்ட இப்படி பண்ணேனா அப்படின்னுட்டு. இப்போ வருவோம். இவர் பிரஜின் எல்லாத்தையும் சொல்லிட்டு மண்டிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துட்டு எங்கிட்ட யாரும் வராதிங்க. அதாவது இதே விஷயத்த திரும்ப திரும்ப பேசி இந்த மாதிரியான ஒரு ஆக்ட் அவங்க சொல்கிறாங்க, நான் அண்ணானு தான் வந்து பண்ணினேன்னுட்டு. இம்மிடியட்டாக சாண்ட்ரா அடித்தாங்க, அண்ணனை போய் சைட் அடிப்பியா அப்படின்னுட்டு. பிகாஸ் உள்ளே வந்த அன்னைக்கோ இல்லை மறுநாளோ சாண்ட்ரா பக்கத்துலேயே நின்று நான் அவரை சைட் அடிக்கிறேன் அப்படின்னோடனே சாண்ட்ரா திருப்பி சொல்லியிருக்காங்க செருப்பால் அடிப்பேன்னுட்டு. அவங்க காதில் வாங்காத மாதிரி போக அவங்கள திருப்பி கூப்பிட்டு செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்ல மெச்சூர்டு, ரொம்ப கிளியராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட வச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை தான். ஆனால் பிக் பாஸே இவங்களை சப்போர்ட் பண்ணலைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் இன்றைக்கி சொல்லியிருக்கலாம் பிக் பாஸ் அவங்க பண்ணது ப்ராங்க்குன்னுட்டு, அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கார். அதே மாதிரி பிரஜினுக்கு வாய்ப்பு கொடுக்காம பாருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துருக்கார். ஸோ இது என்ன விதமான பார்ஷியாலிட்டி அப்படின்னு நமக்கு கேட்க தோன்றுறது. இது சொல்லி முடித்த உடனே இதில் வந்து வியனா, பார்வதி, சுபிக்ஷா 3 பேரும் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ பார்வதியே சொல்கிறாங்க, வியனா நீ என்ன மாதிரியே மாறிட்டுருக்க, இரு என்னை பேச விடு, அப்புறமா சொல்லு. அதாவது நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம் அப்படின்னுட்டு. அதை ஏன் எடிட்டர் மெனக்கட்டு ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க? வேறு யார் பேசுகிறதுமே உங்களுக்கு பெருசாக தெரியலையா அப்படின்னு கேட்க தோல்றது. இவங்க பேசிகிட்டு இருக்க சுபிக்ஷா வந்து எல்லாரையுமேன்னு சொன்னது வந்து பேட் லைட்டில் காமிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே இப்படி பழகிறா, அவங்களுக்கு அவங்க கவலை அப்படிங்கிற மாதிரி கேட்க, வேணும்னா நீங்கள் போய் கேட்டுக்கோ பார்வதிட்ட, அக்கா நீங்கள் இதை அட்ரஸ் பண்ணணுன்னு. நோ அட்ரஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் பார்வதி அட்ரஸ் பண்ணாங்கன்னா இன்னும் இருக்கிற வண்டவாளம் தண்டவாளம் ஏறும், அதுக்கப்புறம் பார்வதியால் பேசவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆகுங்கிறதுனால அவங்க நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தான் பார்வதி கூட சேர்றவங்க எல்லாம் பிரச்சனைக்கு வராங்கங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அடுத்தது இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம். இதை பற்றி சுபிக்ஷா வியன்னா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, வேணா சொல்கிறாங்க, இது ரொம்ப தப்பானது, உங்களை வந்து பேட் லைட்டில் இது போர்ட்ரே பண்ணுது, அப்படி பண்ணுது. நாங்கள் வெளியில் பார்த்த பார்வதி போல்டு, அப்படி இப்படி அப்படியே அவங்க தான் மினி பார்வதி ஆகிட்டு இருக்காங்களே. நான் இதை வந்து அவர்கிட்ட பண்ணேன்னா நான் என்ன இப்படி தான் துஷார்கிட்ட பண்ணுறேன்னா, நான் இப்படி தான் எல்லார்கிட்டையும் நடந்துக்கிறேன்னா நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ துஷார் அரோரா ப்ராப்பர்ட்டியாக இருக்காங்கங்கிறதுனால பேசாமல் விட்டு வச்சுருக்கீங்க. அவங்ககிட்டையும் ட்ரை பண்ணுவீங்க, நீங்கள் விட மாட்டீங்க. ஆனால் அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் பார்க்குறதுக்கு, உங்களோட பேர் இன்னும் நாருங்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல தோணுது நமக்கு. சுபிக்ஷா விடாமல் வந்து பிரஜின்கிட்டையும் சாண்ட்ராக்கிட்டையும் பேசுகிறாங்க. அதுக்குள்ளே ஜெயில் ட்ரெஸ் வருது. சாண்ட்ரா ஜெயில் ட்ரெஸ் போட்டுடுறாங்க, எஃப்ஜேவும் ஜெயில் ட்ரெஸ் போட்டுடுறாரு. ஆனால் பிக் பாஸ் வந்து பார்வையும் கமருதீனையும் இம்மீடியட்டாக அனுப்பிச்ச அளவுக்கு இம்மீடியட்டாக இவங்களை அனுப்பலை, நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிரஜின் கிளியராக சொல்கிறாரு, எப்படி அவங்க பண்ணினாங்க, அவங்கள தான் சொன்னேன், நான் ரம்யா கிட்ட பேசுகிறேன், மற்றவங்க கிட்டலாம் பேசுகிறேன், யார் அண்ணான்னு உண்மையாக கூப்பிடுறாங்க. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, நமக்கு கேர்ள்ஸுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பேட் இன்டியூஷனோட ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி மென்னுக்கும் அந்த இது உண்டு. அவங்களாலேயும் யார் உண்மையாக பேசுகிறாங்க யார் பொய்யா பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அவங்களுடைய லிமிட்டை மீறி போகிறாங்க. கமருதீன் வந்து இவர்கிட்ட இது பண்ண பார்க்குறாரு. சுபிக்ஷா சொன்னாங்க, எனக்கு இதுதான் இது, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொண்களும் மேலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்களான்னு தான் வந்தேன்னொன்னே, அப்படிலாம் கிடையாதுமா, அந்த அம்மா கிட்ட தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி சுபிக்ஷாவிட்ட சொல்லி முடிச்சிடுறாரு. கமருதீன் ஏன்னு அவங்கள ஒரு பேடாக போர்ட்ரை பண்ணுற மாதிரி இருக்காதானே, டேய் அவள் எந்த ஃபீலிங்கில் வந்து என்னை தொட்டான்னு எனக்கு தெரியும், எனக்கு இது கூட தெரியாத முட்டாளானான்னு ஓப்பனாக சொல்கிறாரு 24/7 பிரஜின்.
அவள் ஒரு மாதிரியான மார்க்கமான ஒரு ஃபேஸை வச்சுட்டு தான் என்கிட்ட வந்தா. எனக்கு அது தேவையில்லை. அடுத்தவங்களோட தயிர் சாதத்துக்கு நான் ஊறுகாயாக இருக்க எனக்கு இஷ்டமில்லை அப்படின்னு தெளிவாக வெளியில் வந்து பார்த்ததுக்கப்புறம் பட்டாதான் அந்த பையனுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ பாவம் கமருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆனால் எலி வந்து தானாக போய் வலையில் மாட்டிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப போய் மாட்டிக்குது. திவ்யா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லும்போது கமருதீனை சொல்ல அவர் பயங்கரமாக ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க, என்ன கமருதீன் வாந்தி வருதா, போய் வாந்தி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல, இல்லை நான் இங்கேயே எடுப்பேன், உடனே அப்படியா எடுங்கன்னு திவ்யா சொல்ல, ஏந்திக்கிறியான்னு இவர் கேட்க, அசிங்கமாக இல்லை? யார் பார்வதியோட கூட உட்கார்றாங்களோ அவங்களுடைய பேச்சின் தரமும் அந்த மாதிரி தான் மாறிடுதுங்க. போன வாரம் திவாகர் பங்கமாக ஆடினதை நம்ம பார்த்தோம். இப்போ கமருதீன் ஆட ஆரம்பிச்சிருக்காரு பார்வதியோட உட்காந்து. இன்றைக்கி செஞ்சது பார்வதியினுடைய வீக்கெண்டு முகாம். அதாவது வீக் முழுக்க நல்லவங்களாக இருந்துட்டு ஓட்டிங்லாம் முடிஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, இல்லை வா இந்த வாரம் முழுக்க எல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அத்தனையும் இப்போ வந்து கொட்டுறேன், எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக அடுத்தவங்களை நெகட்டிவாக எந்த அளவுக்கு ஸ்டாம்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டாம்ப் பண்ணி அத்தனையும் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொட்டிகிட்ருக்காங்க. வியன்னா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு ஆய்வுன்னுட்டு நேஷனல் டிவியில் பேசுகிறார். அப்படின்னாக்க இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். என்னை வந்து அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, பார்வதி இதை ஒரு ஆயுதமாக எடுத்து என்னை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னுட்டு. உன்னை உடைச்சா நீ தெரித்து வீட்டுக்கு வெளியில் போய் விழுந்துடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். அவங்க பார்த்ததில் 1% கூட சொல்லலை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னாக்க பயங்கர இது இருக்குது. நைட்டு வந்து சாண்ட்ரா ஜெயிலுக்குள்ளே போயிடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா சாண்ட்ராவும் பிரஜனும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்பயும் பாருங்களேன், பார்வதி பின்னாடி வந்து உட்காந்து எல்லாரையும் யார் யார் பண்ணதெல்லாம் குத்தோன்னு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்த போதும் கமருதீன் கூட அவங்க ஓகே ஏதோ பண்ணாங்க விடுங்க. அதுக்கு இடையில் வந்து எல்லாரையும் யார் யாரெல்லாம் என்னென்ன குத்தம் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் எப்படி அவங்கள அட்டாக் பண்ணுறாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. வேறு சாண்ட்ரா சொல்கிறாங்க, திவாகரும் சரி வியனாவும் சரி என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க வீட்டுக்குள்ளே. எனக்கு கட்டி பிடிச்சி அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னு தான் சொல்ல தோணினது. ஆனால் இந்த சுச்சுவேஷன் என்னால் செய்ய முடியல. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இவங்களோட மெச்சூரிட்டி. பின்னாடி கூட அடுத்தவங்களை பற்றி குத்தம் சொல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுப்புற ஹெல்தி க்ராசர் பெருங்காயம் டாஸ்க் வந்தது. அதில் இந்த வீட்லேயே பெரிய பெருங்காயம் விக்கல்ஸ் தான். அதாவது தன்னுடைய இதுக்கெல்லாம் செவிசாய்ச்சு ஹவுஸ்மேட் ஆஃப் த ஹவுஸ், அப்படி பெருங்காயம் ஹவுஸ்மேட் ஆஃப் த ஹவுஸ்ன்னுட்டு வீட்டில் இருக்கிற ஆரோக்கியம், அதுக்கப்புறம் வீட்டினுடைய உற்சாகத்தெல்லாம் காப்பாற்றிட்டே இருப்பவராகவும் மற்றவங்களுக்கு வர்ற சிக்கல்களை எல்லாம் தீர்ப்பவராகவும் மெஜாரிட்டியாக பார்வதி திவாகர் சொன்னாங்க, திவாகர் பார்வதியை சொன்னாங்க, மற்றவங்க எல்லாரும் விக்ரம சொன்னாங்க, பிரவீன ஒருத்தர் சொன்னாங்க. அடுத்தது இவர் பிரஜின் வந்து போய் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜின் துஷாரை போய் சொன்னான் சபரி. இப்படி ஒருத்தர சொல்லும்போது விக்ரம் மெஜாரிட்டியாக இந்த வீட்டினுடைய பெருங்காயமே அவர் தான். பெருங்காயம்னா ஃபைன், இவங்க நல்ல அர்த்தத்தில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஸ்பான்சர் டாஸ்க் வேறு. அவர் உடனே மோர் பண்ணி எல்லாருக்கும் மோர் கொடுக்க எல்லோரும் மோரை குடித்து பயங்கரமாக இன்னும் என்ன தில்மாங்கே மோர் அப்படின்னுட்டு இன்னும் மோர் வேணும்னு எல்லோரும் கேட்டு கேட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. ஜெயிலில் இருக்கிறவங்கக்கிட்ட திவ்யா, பிரஜீன் அண்டு பிரவீன் மட்டும்தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீக்கெண்டில் இந்த வாரம் 2 பேர் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பயங்கரமாக பேச்சு அடிபட்டுருக்கு. யார் போகிறாங்கங்கிறத நாளைக்கு பார்ப்போம். விஜய் சேதுபதி வந்து யார் யாரெல்லாம் என்ன கொஷின் கேட்க போகிறார். டெஃபினட்டாக புதுசாக வந்த 4 பேரையும் நிறைய கொஷின் கேட்பார். ஸோ பழைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் ரொம்ப குதூகலமாக அதுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனுடைய எதிரொலி அடுத்த வாரத்தில் தெரியுங்கிறத எதையும் புரிஞ்சிக்காமல் என்னமோ நடக்க போகுதுங்க, என்னமோ பண்ண போகிறாங்கங்க, நம்மெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பில் இருப்போம், வீக்கெண்ட் ஆச்சுன்னா திருவிழாவாட்டம் இருக்கும்னுட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது திருவிழாவா இல்லை வெறும் விழாவான்னுட்டு. என்ன நடக்குதுன்னு சாட்டர்டே எபிசோடில் நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.